நம்ம யுஏயோட லாஸ்ட் வின்டர் மந்த்து செம்மையா என்ஜாய் பண்ணிக்கணுங்க. இதோட சூடு பட்டையை கிளப்பி இதோட கப 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 கபன்னு தான் இருக்கும். மார்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா செம்மையா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அப்படியே உச்சி வெயில் வந்து. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் கிராண்ட் மால் வரைக்கும் போலான்ட்டு நானே என் பொண்ணு என் ரோட்டுக்காரர் 3 பேரும் கிளம்பி அப்படியே பொடிநடியா நடந்து போய் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சமா 2-3 திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா ஷவர்மா வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே முனிசிபாலிட்டியில உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே காலையில பாத்தீங்கன்னா பிரெட் சாண்ட்விச் தான் பண்ணியிருந்தேன். சும்மா சீஸ் முட்டை இதெல்லாம் மட்டும் வச்சு அப்படியே பிரெட் சாண்ட்விச் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி இலதலை எதுவுமே வைக்கல. ஏன்னா அதெல்லாம் என் பொண்ணு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சு கொடுத்தாதான் அவங்க சாப்பிடுவாங்க. நாங்க ஆனா இந்த வருஷத்தோட சூடுல இருந்து தப்பிச்சிடுவோம். ஏன்னா ஊருக்கு போறோம்ல, ஒரே ஜாலி தான். கொஞ்சம் பொறுமையா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மதியானம் லஞ்ச் பாத்தீங்கன்னா கீ ரைஸ் மட்டன் குழம்பு பண்ணியிருந்தேன். பிப்ரவரி மாசம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு ஆல்ரெடி. அதுலயே பாத்தீங்கன்னா பாப்பா வாரத்துல 2 நாள் மட்டும் தான் ஸ்கூலுக்கே போறது. மத்த 2 நாள் வந்து தானா ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு வேலையை சொல்லி லீவு போட்டுறது. ஸோ மார்ச்ல இருந்தாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு அனுப்பணும்.